2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஏலியாவை சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது ஏலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்த வேத பகுதி. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரட்டிப்பான அபிஷேகத்தை, டபுள் போர்ஷன் அனாயிண்டிங், தீர்க்கதரிசியாகிய எலிசா பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவம். என் முன்னால் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கிறது. நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுகிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கிறது இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இந்த இடம் விட்டு നീ പുറപ്പെടുമ്പോൾ, ഈ സ്ഥലം വിട്ട് നീ പോകുമ്പോൾ നിന്റെ തലമേൽ ഇപ്പം നിനക്കുണ്ടായിരിക്കുന്ന അഭിഷേകത്തിൻ്റെ ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിങ് ദൈവമായ കർത്താവ് നിറച്ചിരിക്കും. இந்த இடத்தை விட்டு நீ கிளம்ப புறப்படும் போது ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் இப்போ உனக்கு இருக்கிற அபிஷேகத்தின் டபுள் போர்ஷன் அனாயிண்டிங்கால கர்த்தர் உன்னை நிரப்புவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசித்தால் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இல்லை, உங்களுக்கு நம்புவதற்கு ஏது இல்லைன்னா, உங்களால் நம்ப முடியலைன்னா மௌனமாக இருங்கள். நம்புகிறவர்கள் கர்த்தரை துதித்து அதை பெற்றுக்கொள்வீர்களா? இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் புறப்படுவது ஒரு இடத்திலிருந்து புறப்படுகிறார்கள். உடமன ஷக்கலாரிதி. இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் புறப்படுவது, the starting point. From there they start. 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்து புறப்படுகிறார்கள். நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஏலியாவும் எலிசாவும் 2 பேரும், ஏலியாவும் எலிசாவும் ஒரு இடத்தில் இருந்து அவங்க புறப்படுறாங்க. the starting point. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி உண்டு, முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஸ்டார்டிங் கரெக்டா இருந்தால் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். உன் தொடக்கம் சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும். அதனால தான் நம்முடைய தேவன் ஒரு விசேஷமானவர். அவர் தொடக்குகிறவரும் அவரே, முடிக்கிறவரும், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். இவர்கள் தொடங்கின இடம், எனக்கு அந்த இடம் பயங்கர ஆச்சரியத்தை உருவாக்கினது. இவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அந்த இடத்துக்கு பெயர் கில்கால். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை, இந்த ஆராதனை உன் வாழ்க்கையில் ஒரு கில்காலாய் மாறுவதாக, கில்காலாய் மாறுவதாக, கில்காலாய் மாறுவதாக. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. கில்கால், இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. யோசுவாவின் புஸ்தகம் ஹல்லேலூயா
எடுத்தீங்களா? 5வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை தான் நாம் இன்னைக்கு நிறைய தியானிக்க போறோம். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 9வது வசனம். அதுதான் கில்கால் என்ற வேர்டினுடைய மீனிங். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று, அன்றைக்கு கர்த்தர் யோசுவாவை நோக்கி பேசினார். இன்று அவர் உங்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். ஆமென். The word Gilgal means rolled away. പുരട്ടി പോടുതൽ. ഒന്ന് മലയാളത്തിൽ വായിക്കാമോ? 1 ശമൂവേൽ 5:9. உருட்டிக்களஞ்சிருക്കുന്നു. நல்ல வார்த்தை. பெரிய ஒரு பாறைய மலையிலிருந்து உருட்டி விடுவது போல. பெரிய ஒரு கல்ல வழியிலிருந்து உருட்டி புரட்டி போடுவது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் மேல இருந்து சிலதை நான் புரட்டி போட போகிறேன். ஆமென். புரட்டி போட போகிறேன், புரட்டி போட போகிறேன். விசுவாசித்தால் அல்லேலூயா சொன்ன போது இல்லைன்னா வேண்டாம். ஆமென். புரண்டு போவதாக, உருண்டு போவதாக, உருண்டு போவதாக, விலக மாட்டேன், அசைய மாட்டேன், மாற மாட்டேன் என்று ஆமென் சவால் விட்டு நிற்கிற சகலதும் இயேசுவின் நாமத்தினாலே புரண்டு போவதாக. ஒரு கம்மன தல ശമ്പല. സ്തോത്രം. നിന്റെ വഴിയുടെ മുമ്പിൽ നിന്ന് എന്തൊക്കെയോ ഉരുണ്ട് മാറുന്നത് ഞാൻ കാണുകയാണ്. ஆமென். உருண்டு போகட்டும். ஆமென். சிலருடைய தலை மேலிருந்து எதெல்லாமோ உருண்டு போவதை நான் பார்க்கிறேன். ஆமென். சிலருடைய தலையின் மேலிருந்து சிலதை கர்த்தர் உருட்டி போடுவதை நான் பார்க்கிறேன். ஆமென். நீ எழும்ப முடியாதபடி, நீ வளர முடியாதபடி, நீ பிரகாசிக்க முடியாதபடி, அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியாதபடி, உன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே உன் தலை மேலே உட்கார்ந்து கொண்டு ஆமென் பாரமாக உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிற எல்லா கண்மலைகளும், எல்லா பாறை கூட்டங்களும், எல்லா பர்வதங்களும், எல்லா சத்துருவின் போராட்டங்களும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே புரட்டப்படுவதாக. புரண்டு போவதாக, புரண்டு போவதாக, புரண்டு போவதாக. ஹல்லேலூயா. உருண்டு மாறட்டே. ஆமென். உருண்டு மாறுவதாக, புரண்டு மாறுவதாக. ஹல்லேலூயா. நிந்தைகள் புரண்டு மாறுவதாக, அவமானங்கள் புரண்டு மாறுவதாக, வியாதிகள் புரண்டு மாறுவதாக, கட்டுகள் புரண்டு மாறுவதாக. புரட்டி போடுகிற தேவகரம், புரட்டி போடுகிற தேவகரம். இந்த காலை நேரத்திலே நாம கொஞ்ச பேரா இருந்தாலும் உன் குடும்பத்தின் மேலே, உன் குடும்பத்தின் மேலே ஆமென், 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 ஆமென் இறங்கி வருவதை பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு முறை மகதிலே நாம் மரியாளும்
மற்ற சில ஸ்திரீகளும் வாரத்தின் முதல் நாளாகிய உயிர்த்தெழுந்த காலை நேரம், சூரியன் உதிக்கல, இருட்டோட அவர்கள் வீடுகளில் இருந்து இறங்கி ஒரு பிரயாணம் பண்ணுகிறார்கள். சூரியன் உதயமாகல, இருட்டு. பாதி வழியில போன பிறகுதான் ஞாபகம் வந்தது, இவர்கள் போகிற இடம் இயேசுவின் கல்லறை. போகிற உத்தேசம், இவர்கள் கையிலே கொஞ்சம் சுகந்த தைலம் இருக்கிறது. இந்த தைலத்தை இயேசுவின் சரீரத்தின் மேல் பூச வேண்டும். தைலம் பூச போகிறார்கள். அது ஒரு முறை. ஏன்னா 3 நாள் தாண்டிச்சுன்னா நார ஆரம்பிக்கும். நாற்றம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இஸ்ரவேல் தேசங்களில் சவ சரீரத்தை அந்த கல்லறையை திறந்து தைலம் பூசுவது வழக்கம். இவர்கள் தைலம் பூச விலை உயர்ந்த நல தைலங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். பாதி வழியில் போன பிறகுதான் ஞாபகம் வந்தது, போற குரூப் ஒன்லி லேடிஸ் குரூப், பெண்களுடைய கூட்டம். அப்பதான் ஞாபகம் வந்தது, இந்த இயேசுவை அடக்கம் பண்ணின கல்லறையில், இந்த கல்லறை ஒரு குகை. கல்லறைக்கு உள்ளே, குகைக்குள்ளே இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லால் அந்த கல்லறையின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லறையின் வாசலை அடைக்கிற இந்த பெரிய கல்லை பல ஆண்கள் சேர்ந்து உருட்டி புரட்டி வச்சு அடைச்சார்கள். ரோம அரசாங்கம் கல்லறைக்கு உள்ளே இருக்கிற இயேசு வெளியே வராமல் இருக்க இந்த பெரிய கல்லுக்கு முத்திரை போட்டு இருக்கிறது. சங்கிலியால் சீல் வச்சிருக்கிறது. காவலாளிகள் காவல் நிற்கிறார்கள். மகதலேனா, மரியாள் இவர்கள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். நமக்கு ஆசை தைலம் பூச வேண்டும், ஆனால் நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்கள்? ஆமென். யார் புரட்டுவார்கள்? இந்த காலை வேளை இந்த கேள்வி உனக்குள்ளேயும் இருக்கலாம். எனக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்கள்? எனக்காக இந்த விஷயத்தில் யார் பேசுவார்கள்? எனக்காக இந்த காரியத்துக்காக யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு என் கல்லை யார் புரட்டுவார்கள் என்ற கேள்விக்குறியோடு இந்த காலை நேரம் ஆராதனைக்கு நீ வந்திருக்கிறாய் என்றால் உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். இந்த ஆராதனை முடிந்து நீ புறப்பட்டு போகும்போது நீ எந்த விஷயத்தை சொல்லி நீ அழுதாயோ, எந்த விஷயத்தை சொல்லி கவலைப்படுகிறாயோ, எந்த விஷயத்தை சொல்லி ஏங்குகிறாயோ, அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டான கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இயேசு உயிரோடு கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வருவதற்கு கல்லு புரட்டணுமா? அவர் எப்ப எழும்பினாரோ நமக்கு தெரியாது. ஏன்னா இயேசு உள்ளே வருவதற்கு வெளியே போவதற்கும் வாசல் திறக்க வேண்டிய தேவையில்லை. வாசல் அடைஞ்சிருந்தாலே அவர் உள்ளே வந்து நிற்பார். ஆமா தானே? அப்ப இந்த இயேசு கல்லறைக்குள்ளே இருந்து உயிர் தெழுந்து வெளியே வருவதற்கு கல்லும் புரட்டி மாற்றணும்னு தேவை இல்லை. ஆனால் இந்த வழியில் வைத்து சகோதரிகள் பேசிக்கொண்டு, நான் நினைக்கிறேன் கல்ல புரட்டாமலே ஆல்ரெடி இயேசு உயிர் தெழுந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் இந்த வழியில் வைத்து சில சகோதரிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த பேசிக்கொண்டிருக்கிறவர்களின் சத்தத்தை தேவன் கேட்டு கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் கல் புரட்ட ஆளு கேட்கிறார்கள், இது மனுஷனால் புரட்ட முடியாது. ஒரு தேவதூதன் இறங்குவானாக, அவன் அந்த கல்லை புரட்டுவானாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விஷயத்துக்காக நின்ற காரியத்தினு வேண்டி
கல்லு புரட்டி மாற்றுவான். ஒரு தெய்வதூதன் இந்த பகல் காலம் இறங்கட்டே. அல்லேலூயா. உன் கல்லை புரட்டி மாற்ற, உன் பிரச்சனையை புரட்டி மாற்ற, உன் கட்டை உடைக்க, உன் போராட்டத்தை மாற்ற ஒரு தேவதூதன் இறங்குவானாக. இறங்குவானாக, இறங்குவானாக, இறங்குவானாக. அந்த வீட்டுக்குள் இறங்குவானாக, வீட்டுக்குள் இறங்குவானாக. அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய கல் புரண்டு போவதற்காக உன் வீட்டின் நடுவிலே தேவதூதன் இறங்குவானாக. உன் குடும்பத்தின் நடுவிலே தேவதூதன் இறங்குவானாக. அல்லேலூயா. எந்த பிரச்சனைகளை நினைத்து, எந்த காரியங்களை நினைத்து, எந்த வேதனைகளை நினைத்து நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தின் மேல் பெரிய கல்லை அமை புரட்டி மாற்ற, சங்கிலியை உடைத்து மாற்ற. அபராதகடா திகடே பலபாரகடா தகதே. அல்லேலூயா. 1000 சூரியன் ஒன்றாக பிரகாசித்தால் எவ்வளவு வெளிச்சம் வருமோ அவ்வளவு வெளிச்சத்தோடு தேவனுடைய தூதன், தேவனுடைய தூதன் உன் பிரச்சனை உள்ள பகுதியில், கட்டுள்ள பகுதியில், சங்கிலி உள்ள பகுதியில் அவன் இறங்குவானாக. ஓ க்ளோரி. இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. தூதன் இறங்குவானாக, கல்லு புரண்டு போவதாக. தூதன் இறங்குவானாக, கல்லு புரண்டு போவதாக. ഞാൻ എൻ്റെ ആത്മമണ്ഡലത്തിൽ ഇത് കാണുകയാണ്. ஹல்லேலூயா. தூதன் இறங்குவானாக, கல் புரண்டு போவதாக. தூதன் இறங்குவானாக, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. தூதன் இறங்குவானாக, சீல் வைத்து முத்திரை போடப்பட்ட வாசல் இயேசுவின் நாமத்தில் உனக்காய் திறக்கப்படுவதாக. இனி ஒருவனும் அதை அடைக்க முடியாது. இனி ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இனி ஒருவனும் அதை அடைக்க முடியாதபடி, ஆமென், ஒருவனும் அடைக்க முடியாதபடி திறக்கிறதான ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தில் பூட்டப்பட்ட இடத்திலே இதோ இறங்குகிறது. நான் பார்க்கிற ஒரு தரிசனம் உண்டு. உன் பாதைகளை அடைத்த பிசாசு இனி இருக்க முடியாதபடி, உன் வழிகளை அடைத்த பிசாசு இனி இருக்க முடியாதபடி, உன் வழிகளை அடைத்த பிசாசு இனி இருக்க முடியாதபடி, இனி இருக்க முடியாதபடி கொஞ்சம் கைகளை தட்டி ஆராதிங்க. ஆமென். உன் பாதைகளை அடைத்த பிசாசு இனி இருக்க முடியாதபடி அவன் இலகி வெளியே வருவானாக. ரிபலா தகடே மனமே நமனே அத்த கலகட பௌட்டார பட்டக ரகடகதாலா. இவன் முன்னேறக்கூடாது, இவன் தலைமுறை முன்னேறக்கூடாது, இவன் ஊழியம் முன்னேறக்கூடாது, இவன் பிள்ளை முன்னேறக்கூடாது என்று சொல்லி என்று சொல்லி வாசல்களை அடைக்கிற ஆமென் 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 பொல்லாத வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆமென் புரண்டு போவதாக. புரட்டி போடுவாராக. கர்த்தர் புரட்டி போடுவாராக. நல்ல ஒரு அலையிலே பலமாய் சொல்லுங்களேன் பாபாமே. புரட்டி போடுவாராக, புரட்டி போடுவாராக. எவ்வளவு ஆழத்தில் அந்த போராட்டம் கிடந்தாலும் கர்த்தர் புரட்டி போடுவாராக. ഞാൻ ഒരു ചലനം കാണുകയാണ് കേട്ടോ. ഞാൻ ഒരു ചലനം കാണുകയാണ്. ഇതുവരെ ചലിക്കാത്ത ചില പർവ്വത നിരകൾ ചലിച്ചു തുടങ്ങുകയാണ്. ആമേൻ. ഇതുവരെ അസയാതെ ചില മണ്ഡലങ്ങൾ ഇത് അസയ തുടങ്ങുகிறது. ആമേൻ. ചില അസ്ഥിവാരങ്ങൾ അസയ തുടങ്ങുகிறது. ഹല്ലേലൂயா. ചില ആഴங்களுக்குள்ளே, ചില ആഴங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமையின் வல்லமை இறங்குவதை நான் பார்க்கிறேன்.
கைகளை தட்டு, அல்லேலூயா சொல்லி அந்நிய பாஷை பேசி நீ ஜெபிக்க 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 பிசாசின் மண்டலங்களுக்குள்ளே, ஆமென், பிசாசின் மண்டலங்களுக்குள்ளே, பைசாசிக மண்டலங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வெளிப்படுவதை பார்க்கிறேன். சங்கிலிகளை உடைக்கிற வல்லமை, சங்கிலிகளை உடைக்கிற வல்லமை இதோ இறங்க ஆரம்பிக்கிறது, இதோ இறங்க ஆரம்பிக்கிறது, இதோ இறங்க ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஏ ரிகபரகதரகபலபலி அட்டபரபல ஷபலபல அத்தலபடபலபல ஷம்பலபலபி அடபரகடா தகடே மனமா நகடே மனமே 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 பலபே உடபல பலபல படபல 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 பலபல. இவன் அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது, இவன் அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது, இவன் முன்னேறக்கூடாது, இவன் தொழில் நடக்கக்கூடாது, வருமானம் உண்டாகக்கூடாது, எந்த விதத்திலும் ஒரு 5 காசு வீட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி வீட்டின் நடுவிலே, வீட்டின் நடுவிலே குடிகிடக்கிற பொல்லாத போராட்டமே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உன் கட்டு உடைக்கப்படுவதாக, கட்டு உடைக்கப்படுவதாக, கட்டு உடைக்கப்படுவதாக. ரிபரதர கந்தினி மனஹே அச்சல ரிகமன திக்கனமே அச்சல பல சந்தல பலப கட்டுடைக்கப்படுவதாக. உனக்கு என்ன அதிகாரம் பிசாசே? உனக்கு என்ன அதிகாரம்? ஹே ஹே ரிமனகல சத்துல புடபல பசி. உனக்கு என்ன அதிகாரம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். பாபா மாமா துரு கம்பன திக்கல சம்தோனே. அதுதான் நான் சொன்னேன், ஒளிச்சிருக்கிற உங்களுக்கு தெரியாம, உன் வாழ்க்கைக்கு தெரியாம, உன் குடும்பத்துக்கு தெரியாம ஆழங்களிலே ஒளித்திருக்கிற பைசாசிக மண்டலத்துக்குள்ளே அசைக்கிற ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நாம இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். பெரிய பெரிய பாறை கூட்டங்கள், பெரிய பெரிய பாறை கூட்டங்கள் உன் வீட்டிலிருந்து புரட்டப்படுகிறது. ஆமென். எத்தனையோ தலைமுறையாய் குடிகிடக்கிற வல்லமைகள் இனி இருக்க முடியாதபடி, ஆமென் ஆமென் ஆமென், கர்த்தர் அதை புரட்டி போடுகிறார். சில சாப கட்டுகள், சில பாவ கட்டுகள், சில பில்லி சூனிய கட்டுகள், சில பாரம்பரிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அது புரண்டு போவதாக, புரண்டு போவதாக, புரண்டு போவதாக, புரண்டு போவதாக. இன்னும் சில பொல்லாத வல்லமைகள் இருக்க இடம் தெரியாமல் வேறறுக்கப்படுவதை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அதை காட்டுகிறார். கர்த்தர் அதன் வேறறுக்கிறார், கர்த்தர் அதன் வேறறுக்கிறார். சில காவின் பிரதிஷ்டா சக்கதிகள் மேல் கர்த்தர் வேறறுக்கிறார். ஆமென். ശരിക്കും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ ബ്രദറെ. ആമേൻ. അറിക്കை மினி திரி கமனஜாலா. ஒரு அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொண்டு ஆராதிப்பாயாக, பெற்றுக்கொண்டு ஆராதிப்பாயாக. நீ ஆவியில நிரம்பி ஆராதிக்க ஆராதிக்க உன் வீட்டிலே, உன் வீட்டின் நடுவிலே, நீ குடியிருக்கிற வீட்டிலே ஒரு தேவதூதன் இறங்குகிறான். ஆமென். உருவின பட்டயத்தோடு, உருவின பட்டயத்தோடு. காரணம் என்ன? அங்கே 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 கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் அது உடைக்கப்படுகிறது. ஆமென். கட்டுடைக்கப்படுகிறது, கட்டுடைக்கப்படுகிறது. சங்கிலிகள் கட்டுடைக்கப்படுகிறது, சங்கிலிகள் கட்டுடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் சங்கிலிகள் கட்டுடைக்கப்படுகிறது, சங்கிலிகள் கட்டுடைக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுவதை பார்க்கிறேன், வானம் திறக்கப்படுவதை பார்க்கிறேன். பெரிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அக்கினியை போல, தீயை போல, அக்கினியை போல இறங்குவதை பார்க்கிறேன். ஓ ரிமன ஹந்திரே திமோனே അടരബല ശംദുന മനദിലെ രഖബല ശംദുര. ഈ കൊല്ലത്ത് നിന്ന് വന്നവർ പ്രാർത്ഥിച്ചാട്ട്,
ശരിക്കും പ്രാർത്ഥിക്കണം. നിങ്ങളുടെ ആത്മമണ്ഡലത്തിന്മേൽ നീ ഇവിടെ നിന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, ഹല്ലേലൂയ, നീ ഇവിടെ നിന്ന് ആരാധിക്കുമ്പോൾ, ആമേൻ, നിന്റെ ഭവനത്തിന്റെ അങ്കണത്തിന്റെ അറകൾക്കകത്ത് ദൈവത്തിന്റെ ദൂതൻ വിടുതലുമായി ഇറങ്ങുകയാണ്. ആമേൻ. യെസ് 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 യെസ്. നിന്റെ പിതാവിന്റെ മേൽ, നിന്റെ മാതാവിന്റെ മേൽ, ആമേൻ ആമേൻ ആമേൻ, ബന്ധിച്ചിരിക്കുന്ന ബന്ധനങ്ങൾ വരെ അത് തകർക്കപ്പെടുകയാണ്. അജബാ രഗടാ ദഗദേ. ഇറങ്ങട്ടെ യേശുവിൻ നാമത്തിൽ, ഇറങ്ങട്ടെ യേശുവിൻ നാമത്തിൽ. നളന്ത നല്ല ആരാധിക്കണം, റെനി നല്ല ആരാധിക്കണം. உன் வீட்டின் நடுவில், பெட்ரூமின் நடுவில் உருவி படுத்து கிடக்கிற வலு சர்ப்பத்தின் தலை 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 உடைக்கப்படும்படியாக கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். இறங்குகிறதை பார்க்கிறேன். பெரிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. நோய் உண்டாக்கி, மரணத்தை உண்டாக்கி, வீட்டுக்குள் இருந்து ஒரு ஜீவனை எடுப்பேன் என்று போராடுகிற சகல பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுடைக்கப்படுவதாக. நீ நிற்பது கில்கால், நீ உட்கார்ந்திருக்கிற இடம் கில்கால். புரண்ட போட்டம், புரண்ட போட்டம், உருண்ட போட்டம். ஒரு அலலே சத்தமாய் சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஒரு அலலே சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஆமென். ஸ்தோத்திரம். யார் தலையில யாரும் கை வைக்கல. உடமனா மௌஷால ஹத்தனா. பாஸ்டர் கீழே இறங்கி வரல. ஹல்லேலூயா. எந்த கட்டளையும் கொடுக்கல. பிசாசுக்கு இருக்க முடியாம அது அலக்களிக்கிறது என்றால் நம் நடுவில் கீலேயாத்தின் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். கில்காலின் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். கில்காலில் வெளிப்பட்ட தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். கில்காலின் தேவன் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது உனக்கு ஒரு அடையாளம், இது உனக்கு ஒரு அடையாளம். உன் வீட்டில் ஒரு தேவதூதன் இறங்குகிறான் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அமனா திகதி மனமே. Yes Lord. Hallelujah. 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 ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையில பலமாய் சொல்லுங்களேன். பாபாமா ருதர கமன கடகதீர் சம்புலா. நான் ஒரு பிரசங்கம் இங்கே உங்களுக்கு கொண்டு வரல, நான் வேர்ட் ஆஃப் காட் கொண்டு வருகிறேன். நாம உங்க முன்னால நாம் பிரசங்கிக்கிறதுக்காக நிற்கல. ஆனா கர்த்தர் இந்த காலை வேளை உன்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். നിന്നോട് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പ്രവചിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. ആമേൻ. നീ ഈ ആരാധനയ്ക്ക് വന്നത് നിന്റെ ഭവനം ഒരു ഗിൽഗാലായി മാറുകയാണ്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഇനി നീ എഗിപ്തിന്റെ ആമേൻ 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 നിന്ന നീ ഇനി ചുമക്കത്തില്ല. ആമേൻ. ലജ്ജ ചുമക്കത്തില്ല. ഹല്ലേലൂയ. இதுவரை நீ சுமந்ததான, இதுவரை உன் தலைமேல் பாரமாய் இருந்த, ஆமென் 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 ஆமென், எகிப்தின் நிந்தை இனி நீ சுமக்க தேவையில்லை. அது உன் தலைமேல் இருந்து தானாக புரண்டு போகிறது. பிரச்சனை புரண்டு போவதாக. ஓ ஓ ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையில பலமாய் சொல்லுங்க. பாப்பா ஆமா, பலமாய் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஒரு மகிமையும் ஒரு பிரசன்னமும் ஒரு அக்கினியும் நம் நடுவில் ஒரு சேர இறங்கி கொண்டிருக்கிறது. மண்டலம் மாறுகிறது. ஆமென். இது விடுதலையின் மண்டலமாய் மாறுகிறது. மகதலேனா மரியாளுக்கு தேவை கல்லறைக்கு முன்னுள்ள கல் புரளணும். உன் தேவை என்ன? வாட் எவர் யுவர் நீட், வாட் எவர் யூ நீட். உன் தேவை என்ன? எது புரண்டு போகணும்? நான் சொல்லுவேன், சபைக்கு இடம் வாங்குவதற்கு தடையா நிற்கிற கல் புரண்டு போவதா.
அல்லேலூயா. புரண்டு போவதாக, புரண்டு போவதாக. அதுக்கு எதிராய் பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளை நான் கேன்சல் பண்ணுகிறேன். ஆமென். நான் கேன்சல் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. புரண்டு போவதாக, புரண்டு போவதாக. ஆத்துமாக்களை வரவிடாமல் தடுக்கிற எல்லா கல்லும் புரண்டு போவதாக. அது யார் எடுத்து வச்ச கல்லானாலும் இயேசுவின் நாமத்தில் புரண்டு போவதாக. வருமானங்களுக்கு எதிராக வருமானம் பினான்சியல் உண்டாக கூடாது என்று சொல்லி ஆமென் வாசல்களை அடைக்கிற கல் இயேசுவின் நாமத்திலே புரண்டு போவதாக. ஆமென், 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 ஆமென். கல்லை புரட்டுகிற வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன் தலைமையில கை வைக்கலாம். அவன் வீட்டுக்குள் இறங்குவதை பார்க்கிறேன். உன் வீட்டுக்குள் இறங்குவதை பார்க்கிறேன். இன்றைக்கு உன் வீட்டுக்கு விடுதலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டுக்குள் இறங்குவதை பார்க்கிறேன். நாம ஹல்லேலூயா. லேட்டா வந்திருந்தாலும் உன் வீட்டுக்குள் அதை இறங்குவதை பார்க்கிறேன். நாம ஹல்லேலூயா. உன் வீட்டின் நடுவில் இறங்குவதை பார்க்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த கேன்சர் உருண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரஷர் உருண்டு போவதாக. அந்த கொலஸ்ட்ரால் உருண்டு போவதாக. அபலா ரிகடே மானா சிந்தல் கடகத பவுடே. ஸ்தோத்திரம். கில்கால் புரண்டு போகிற இடம். ஹல்லேலூயா. நமக்கு எதிராய், நம்ம வாழ்க்கைக்கு எதிராய் நிற்கிற எல்லாற்றையும் கர்த்தர் புரட்டி உருட்டி போடுகிற இடம். இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதாக. எதுலயோ ஸ்டக் ஆகி நிற்கிறாய், ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறாய். உன்னை ஸ்டக் ஆக்குகிற அந்த கல் புரண்டு போவதா. இனி உன் வண்டி ஸ்டக் ஆகாது. இனி உன் பயணம் ஸ்டக் ஆகாது. இனி உன் பிசினஸ் ஸ்டக் ஆகாது. இனி உன் வாழ்க்கை ஸ்டக் ஆகாது. இயேசுவின் நாமத்தில் அது புரண்டு போவதாக. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று உங்களுக்கு நல்ல உணர்வு இருந்தால் 2 கைகளை உயர்த்தி ஒரு நல்ல அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பாபா. ஆமென். கில்கால். இன்னும் கில்காலுக்கு விசேஷங்கள் பலதும் உண்டு. சொல்லி சொல்லி வருகிறேன், சரிங்களா? கில்கால். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 2-3 வெளிப்பாடு கூட சொல்லிட்டு நான் ஃபினிஷ் பண்றேன். நல்ல கூர்ந்து கவனிக்கணும். எனக்கு பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாரு சொன்னா, ஒரு விடுதலையோடு கில்காலிலிருந்து இந்த புரண்டு அந்த பாருங்க தலைமையில் இருக்கிற அல்லது அந்த பெரிய கல்லு பெரிய பாறை அதை சுமந்துக்கிட்டு நீ போனா ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைக்காது. புரண்டு போக வேண்டியதெல்லாம் புரண்டு போட்டும். அதுக்கு பிறகு நீ டபுள் போர்ஷன் அனாயிண்டிங்காக நீ போ, ஊழியம் உனக்கு கிடைக்க போகிறது. இது புரண்டு போயிருச்சுன்னா ஏலியா செய்ததிலும் டபுளாய் நீ செய்ய போகிறாய். புரிந்தவர்களுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேலோட்டமாய் நுனிப்பில் புல் மேய்கிறவர்களுக்கு நாம் பேசுகிற டெப்த் புரியாது. தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடுகளின் ஆழங்களை அறிகிறவர்களுக்கு புரியும். விடுதலை நடந்தால் வாழ்க்கை மாறும். விடுதலை நடந்தால் ஊழியம் மாறும். இயேசுவின் நாமத்தில் கில்காலின் விடுதலை இன்றைக்கு நடப்பதாக. இன்றைக்கு நடப்பதாக. இன்றைக்கு நடப்பதாக. இன்றைக்கு நடப்பதாக. எஸ், ஸ்தோத்திரம்.
நான் இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு விடுதலையின் அபிஷேகம் மட்டுமல்ல. என வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட வானத்தில் இருந்து ஒரு அபிஷேகம் உங்களை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் முதலில் இறங்கின அபிஷேகம் பெரிய பர்வதங்களை உருட்டி போடுகிற அபிஷேகம். இங்கே உன் தலைமேல் அபிஷேகம் இறங்கும் போது உன் மேகலைகளில், உன் மண்டலங்களில், வீடு, பிள்ளைகள், படிப்பு, தொழில், வியாபாரம், வண்டி, வாகனம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நின்ற மேகலைகளில், உன்னுடைய பகுதிகளில் தேவதூதன் இறங்குகிறான். ஆமென். தேவதூதன் இறங்குகிறான். ஆமென். தேவதூதன் இறங்குகிறான். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. ஒன்று கூட பலமாய் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. ஆமென். மற்றொரு பயங்கர காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு உள்ளே நுழைஞ்சது யோர்தானை கடந்த பிறகு. கடந்த வாரம் தியானித்தோம், யோர்தானை கடக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து அவர்கள் முதலாக யோர்தானை கடந்து வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து 6 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்ந்து ஒரு இடத்தில் பாளையம் இறங்கினார்கள். அந்த இதுக்கு முன்னாடி பல இடங்களில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பாளையம் இறங்குதுன்னா கூடாரம் போட்டு தங்குறது. இதுக்கு முன்னாடி பல இடங்களில் தங்கி இருக்கிறாங்க. அது எல்லாம் வனாந்தரம். ஆனால் யோர்தானை கடந்த பிறகு அவர்கள் முதலில் அவர்கள் பாளையம் இறங்கின இடத்துக்கு பெயர் கில்கால். ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. வசனம் யோசுவா 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிராமிஸ் லேண்டில், வாக்குத்தத்த தேசத்தில், வாக்குத்தத்த யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் யாருக்கு? ஈசாக்குக்கு. வாக்குத்தத்தம் யாருக்கு? யாக்கோபுக்கு. வாக்குத்தத்தம் யாருக்கு? யாக்கோபின் 12 பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளில் பிறந்த தலைமுறையான சந்ததிக்கு. ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களுக்கு. இவர்கள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் யோர்தானை கடந்த உனக்கு கர்த்தர் தருகிறார். நீ கில்காலில் தங்குவாயாக. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற இடத்தில் தங்குவாயாக. அல்லேலூயா சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. ஆமென். உன் பழைய வனாந்தரம் மாறுகிறது. பழைய வனாந்தரத்தின் அனுபவம் மாறுகிறது. நேற்று வரை உள்ள உன் வாழ்க்கை அல்ல, இன்று முதல் பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசத்திலே உன்னை நான் தங்க வைக்க போகிறேன். From today, இன்று முதல் ஒரு ஆமீன் சத்தமாய் சொல்லுவாயாக, கைகளை உயர்த்தி. நேற்று வரை வனாந்தரம், இன்றைக்கு ஆசீர்வாதம். சத்தமாய் சொல்லுங்க, நேற்று வரை வனாந்தரம், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் சீசன் மாறுகிறது. ஆமென். நேற்று வரை வனாந்தரம், இன்றைக்கு நீ இருப்பது கர்த்தர்வனை கொண்டு விடுவதற்கு கில்காலில். ஆமென். கர்த்தர்வனை விடுவது கில்காலில். இங்கே வனாந்தரம் இல்லை, மணல் தரிகள் இல்லை. ஆமென். சுட்டு பள்ளம் தான், சூரிய பிரகாசம் அப்படி இல்ல. ஆமென். 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 அல்லேலூயா. இங்கே பசுமை, செழிப்பு, அறுவடை. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற ஆமென் 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 தேசம் இது. பெற்றுக்கொள்வாயாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசுகிறார். இந்த ஆராதனை முடியும் போது நான் உன்னை கில்காலில் தங்க வைக்க போகிறேன். எத்தனையோ வருஷமாய் நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது, எத்தனையோ வருஷமாய் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினது, ஒரு
உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னது, அங்கே நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். ஆமென். அங்கே உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நீ எவ்வளவு முயற்சி பண்ணியும் நீ அந்த இடத்தில் போய் சேர முடியவில்லை. ஆனா பட் டுடே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறேன். ஆமென். சேர்க்க போகிறேன். ஹல்லேலூயா. உன்னோடு நான் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருக்கிறேன். இதுவரை அது நிறைவேறவில்லை. இதுவரை நிறைவேறவில்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ இருப்பது கில்கால், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற இடம். ஆமென். என் வார்த்தையால் சொன்னது, என் வாயினால் சொன்னது நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. உன் பிதாக்களுக்கு நான் சொன்னது, உன் பிதாக்களுக்கு சொன்னது, உன் பெற்றோருக்கு சொன்னது, உன் தலைமுறைக்கு சொன்னது, எத்தனை வருஷமாய் நான் சொன்னது, நீ காத்திருந்தது, நீ எதிர்பார்த்தது இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நிறைவேறுவதாக, 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 ஃபுல்ஃபில் ஆவதாக. அது சம்பவிக்கட்டே. ஆமென். அது நடக்கட்டே. എന്നോട് ബ്രദറെ, നിങ്ങൾ അങ്ങനെയല്ലേ പറഞ്ഞത്? എത്രയോ വാഗ്ദത്തം ദൈവം ഞങ്ങളോട് പറഞ്ഞു, എത്രയോ പ്രവചനം ദൈവം ഞങ്ങളോട് പറഞ്ഞു. പക്ഷേ ഒന്നും ഫുൾഫിൽ ആകുന്നില്ല. കാര്യമെന്ത്? നിന്ന് പോയിട്ടില്ല, പുരണ്ട് പോയിട്ടില്ല. പാറകൾ ആമേൻ ചങ്ങല കൊണ്ട് ബന്ധിച്ചത് ആമേൻ നിന്റെ കുടുംബം വിട്ട് പോയിട്ടില്ല. ഇന്ന് പകൽക്കാലം അത് പോകുമ്പോൾ ഹല്ലേലൂയ, ഇതുവരെ നിന്നോട് സംസാരിച്ച എല്ലാ പ്രവചന ശബ്ദങ്ങളും നിറവേറുവാൻ പോകുകയാണ്. ഇന്ന് മുതൽ അത് நிறைவேறுவதாக. ഗ്ലോറി. நிறைவேறுவதாக. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. நிறைவேறுவதாக. சபையை குறித்து சொன்னது நிறைவேறுவதாக. ஊழியங்களை குறித்து சொன்னது நிறைவேறுவதாக. உன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் உனக்கு இதுவரை சொன்ன எல்லாம் ஒன் பை ஒன்னாய் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. உன் புருஷனை குறித்து சொன்னது நிறைவேறுவதாக. உன் மனைவியை குறித்து சொன்னது நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. இனி உள்ள ஒவ்வொரு நாள் நீ கில்காலில் தங்க போகிறாய். ஆமென். இனி உள்ள நாள் நீ வனாந்தரத்தில் தங்க போவதில்லை, நீ கில்காலில் தங்க போகிறாய். ஹலோ, ஒரு ஆமென் சத்தமா சொல்லுவாயாக. ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென் என்றால் அப்படியே நடப்பதாக. ஆமென். அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, மாறாமல் நடப்பதாக. அது நடக்க விடமாட்டேன் என்று சொல்லுகிறவன் யோர்தானுக்கு அந்த பக்கம் ஓடி போவானாக. ஆமென். ஹல்லேலூயா. நடக்க விடமாட்டேன் என்று எவனாவது எதிர்த்து நின்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவே, நீ பயப்படாதே, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூடவும் இருக்க போகிறேன். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. ரோரபல ஹத்திலே அதிமன சம்தோ சம்பவிக்கட்டும். எதெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு, எதெல்லாமோ நடந்து கொண்டே இருக்கிறது. ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். அந்த மண்டலத்தில் கர்த்தர் ஏதோ புது புது பேஜுகளை கர்த்தர் ஓபன் பண்ணுகிறார். என் தரிசனத்தில் நான் பார்க்கிறேன், என் தரிசனத்தில் நான் பார்க்கிறேன், கர்த்தர் உனக்காக புது அத்தியாயத்தை தொடக்குகிறார். ஒரு புது சாப்டர் தொடக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் தொடக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் தொடக்கப்படுவதாக, புத்தகம் திறக்கப்படுவதாக. உன் லைஃப் ஹிஸ்டரி மாறப்போகிறது. ஆமென். உன் லைஃப் ஸ்டைல் மாறப்போகிறது. യേശുവിൻ നാമത്തിൽ പുതിയ പുത്തൻ അധ്യായം, പുത്തൻ അധ്യായം, പുതുപുത്തൻ അധ്യായം നിന്റെ ജീവിതത്തിൽ കർത്താവ് തുറക്കുകയാണ്. ആമേൻ. ஹல்லேலூயா சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அதிலே நான் பார்க்கிறேன், திறக்கப்படுகிற பக்கத்தில்
ஆமென். நீ பிறந்தது முதல் இன்று வரை உனக்கு கர்த்தர் செய்வேன் என்று உனக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆமென் ஒரு தேவதூதன் டிக்கடித்துக் கொண்டே வருகிறான். இதை நிறைவேற்றுகிறேன், இதை நிறைவேற்றுகிறேன், இதை நிறைவேற்றுகிறேன், இது நடக்கட்டும், இது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஃபுல்ஃபில் பண்ணுகிற ஒரு அபிஷேக வல்லமை இது நிரம்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ, இங்க தான் இருக்கிறீங்கன்னா ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். நான் முடிக்கிறேன். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்க. இல்ல இல்ல, உங்க அல்லேலூயா நல்லா வரல. ஆமென், ஆமென். கொஞ்சம் கூட அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கில்கால் சாதாரண இடம் அல்ல. கில்கால், நீ நல்லா சொல்லு. எதெல்லாமோ உன்னை விட்டு புரண்டு போகுது. என்ன தம்பி, உன் வீட்டை விட்டு புரண்டு போகுது. உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. நீ தலைகீழ போனாலும் அந்த திட்டம் தான் நடக்கும். உன் வீட்டுக்குள்ள நீ எத்தனை லட்சத்தை நீயும் உன் குடும்பமும் இழந்துச்சோ எழுதி வச்சுக்கோ. இந்த வருஷத்திலிருந்து எல்லாத்தையும் நீ திருப்பி பிடிக்க போகிறாய், திருப்பி பிடிக்க போகிறாய், திரும்பி வர போகுது. ஆமென். ஆனா ஒரு பெரிய சங்கிலி உடையணும், பெரிய ஒரு சங்கிலி உடையணும். ஒரு பெரிய பாறாங்கல் உட்கார்ந்து இருக்கு, அது புரண்டு போகணும். அதுக்காகத்தான் நீ இங்க இருக்கும் போதே ஒரு தேவதூதன் உன் வீட்டுக்குள்ள இறங்கி போயிருக்கிறார். வீட்டுக்குள்ள ஏறின உடனே லெஃப்ட் சைட்ல ஒரு ரூம் இருக்குது. அந்த நடுவிலே கர்த்தர் இறங்கி போவதை நான் பார்க்கிறேன். ஆமென். இறங்கி போவதை நான் பார்க்கிறேன். ஆமென். அங்க ஏதோ நடக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். கிருஷ்ணன் பிரதர் பிரார்த்திக்கணும். ஆமென். ஏதோ நடக்கிறத நான் பார்க்கிறேன். பல சம்பன மடபல. எஸ் 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 எஸ். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த ஆராதனைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது விருதாவல்ல. ஆமென். உன் மகனுக்கு ஏதோ சம்பவிக்கிறது. ஆமென். ஏதோ நடக்கிறது. இந்த பின்னாடி ஜபிக்கணும், பின்னாடி ஜபிக்கணும். ஹல்லேலூயா. பிரார்த்திச்சாட்ட பிரார்த்தனையுடைய ஆத்மாவை சக்தமாய் வியாபரிக்கட்டே. ஆமென். தபலபல கபலபல பச்சாலபலே அத்த கலகட பௌட்டாராரா அக்காராமா அத்தரி கமனகடே. இயேசுவின் நாமத்தில் நீங்க நினைக்கிறது மாதிரி இது ஒரு சின்ன காரியம் அல்ல. நீங்க நினைக்கிறது மாதிரி இது ஒரு சின்ன விஷயமும் அல்ல. நீங்க நினைக்கிறது மாதிரி இது ஒரு சின்ன காரியமும் அல்ல. ஸ்தோத்திரம். யோசுவா காலத்தில் கர்த்தர் எப்படி மாற்றுகிற பாருங்க. தயவு செய்து என் கூடவே வரணும். தேவனாய கர்த்தர் உங்களை ஒரு மண்டலத்தில் இருந்து வேறொரு மண்டலத்துக்கு கொண்டு போறார். ஒரு சீசன்ல இருந்து வேறொரு சீசனுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இந்த ஆராதனையில் உனக்கு உண்டாகிறது. ஆமென். இந்த ஆராதனைக்கு முன்பாக நீ வனாந்தரத்தில் இருந்தாய். ஆராதனைக்கு முன்பாக நீ நிந்தை சுமக்கிறவனாக இருந்தாய். எதையெல்லாமோ சுமந்து கொண்டு வந்தாய். ஆனால் இந்த ஆராதனை யோர்தானை பிளர்ந்து உன்னை கில்காலில் தங்க வைக்கிற ஆராதனை. ஆமென். யோர்தானை பிளந்து கில்காலில் பாளையம் அடிக்க வைக்கிற ஆராதனை. உன்னுடைய பாளையம் இன்று முதல் கில்காலில் இருப்பதாக ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி இல்லை. இப்பவும் யோர்தானுக்கு அந்த பக்கமே வருத்தப்பட்டு பாரஞ்சம் வந்து கஷ்டம். என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும், என் வேதனை எனக்கு தெரியும், என் பாரம் எனக்கு தானே தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா பாஸ்டர்? வீட்டில் போனால் எவ்வளோ வேதனைப்படுறது தெரியுமா பாஸ்டர்? பாஸ்டருக்கு எப்படிமா தெரியும் நீ வேதனைப்படுது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் போனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுதேன், உங்களுக்கு என்ன தெரியும்? பிரைஸ் தி லார்ட். நீ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தானே சபையை வச்சிருக்கிறோம்.
நீ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தானே ஊழியத்தை வச்சிருக்கிறோம், நீ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தான் ஜெபத்தை வைக்கிறோம். வந்து இருந்து வனாந்தரத்தை விட்டு யோர்தானை பிளந்து கில்கால்ல பாளையம் அடிப்பாயா? கில்கால்ல பாளையம் அடிப்பாயா? நீ கில்கால்ல உன் பாளையத்தை, பாளையம்னா உன் கூடாரம். எஸ், பாளையம் இறங்குவதுன்னு கூடாரம் போடுவது. நானும் கில்காலில் பாளையம் போடுகிறேன், கூடாரம் போடுகிறேன். நீயும் கூடாரம் போடுவாயா? ஒரு அலையிலே சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. எஸ் 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 எஸ். நம்முடைய எல்லா கூடாரங்களும் கில்காலில் கூடாரம் அடிக்கப்படுவதா? அப்ப நல்ல ஒரு அலையிலே பலமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இது வனாந்தரம் அல்ல. நேற்று வரை நீ கூடாரம் அடிச்சது வனாந்தரம். இன்றைக்கு நீ கூடாரம் அடிப்பது பாலும் தேனும் ஓடுகிற கானான். ஆமென். ஓ, நல்ல ஒரு அலையிலே பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இனி உன் கால் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு எங்கே உன் கால் வச்சாலும் அது கானானாக இருப்பதாக. ஆமென். இனி நின்ற கால் கானானில் തന്നെ கால் வைக்கட்டே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஆமென். இனி நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் கால் வைக்கிறது கானானா இருக்கட்டும். ஆமென். ஆமா என்றால் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஆமா, ஆமா என்றால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிள் படிச்சு பாருங்க. பைபிள் படிச்சு சில வசனம் சொல்றாரு. நீங்க பைபிள் படிச்சு பாருங்க. ஏறக்குறைய தாவீதின் காலம் வரை, தாவீதின் காலம் வரை தாவீது எருசலேமில் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி, நான் முடிக்கிறேன், ஒரு விஷயம் கூட சொல்லிட்டு முடிக்கிறேன். தாவீது எருசலேமில் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டி, தனக்கு ஒரு வீட்டையும் கட்டி, எருசலேமை இஸ்ரவேலுக்கு தலைநகரமாக, கேபிட்டல் சிட்டி, தலஸ்தானம், தலைநகரமாக தாவீது மாற்றினான். அதுவரை சமஸ்த இஸ்ரவேலின் தலைநகரம் எது? யாருக்காவது தெரியுமா? அதுவரை வேற ஒண்ணும் அல்ல தலைநகரம், கில்கால் தான் தலைநகரம். உங்களுக்கு புரியல? அடுத்த வாரம் விளக்குகிறேன். எப்படின்னு கேட்பீங்க. யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அது ஒரு ரெஃபரன்ஸ் தான் தரேன். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனாங்களோ அங்கெல்லாம் யுத்தத்துக்கு அவர்கள் புறப்பட்டது கில்காலில் இருந்து புறப்பட்டார்கள். புரியல? எங்க இருந்து யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க? கில்கால்ல இருந்து. யுத்தம் முடிந்த பிறகு எங்க திரும்ப வருவாங்க? கில்காலுக்கே திரும்ப வருவார்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. ஒண்ணாச்சா? அப்ப யோசுவா எங்க தங்கி இருக்கிறார்? கில்காலில். எல்லா வீரர்களும் எங்க தங்கி இருக்கிறாங்க? கில்காலில். எங்க யுத்தத்துக்கு போனோம்னாலும் எங்க இருந்து புறப்படுவாங்க? கில்கால்ல இருந்து. நான் கில்காலை குறித்து தான் பேசி வர்றேன். இனி நியாயாதிபதிகள் காலெல்லாம் முடிஞ்சது. கவனமா கேட்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆமா தானே? தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சவுலை தெரிந்து கொண்டார். சவுலை ஆண்டவர் அவன் தலை மேல அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாமுவேல் சொல்லுகிறாரு, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு போ, அங்கே ஒரு 7 நாள் தங்கியிரு, நாங்க வர்றேன்.
ஏன் கில்காலுக்கு போய் சொன்னாரு? ஏன்னா கில்கால் தான் தலைநகரம். இன்னும் விளக்கமா வர்றேன். 11ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாருங்கள் எல்லாரும், தேசத்தில் உள்ள எல்லாரும் கில்காலுக்கு வாருங்கள், உங்களுடைய ராஜாவை நான் அங்கே வைத்து உங்களுக்கு காட்டுகிறேன், உங்களில் ஒருவனை இந்த தேசத்துக்கு ராஜாவாக அங்கே வைத்து அபிஷேகம் பண்ணுவோமாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கில்காலில் வந்து இருக்கிற எவனுக்கும் ராஜரிக அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. நீ இருக்கிற இடம் உனக்கு கேபிட்டலாய் மாறுவதாக. எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ அந்த இடத்திலே கர்த்தர் உனக்கு கேபிட்டலாய் மாற்றுவாராக. எந்த இடத்தில் நீ அழுதாயோ அதே இடத்தை உனக்கு தலைநகரமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. எந்த இடத்தில் நிந்தை சுமந்து கொண்டு வந்தாயோ அதே இடம் உனக்கு கேபிட்டலாய் மாறுவதாக. அங்கே கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாராக. அங்கே கர்த்தர் உனக்கு யுத்தத்துக்குள்ள புறப்படுதல்களை தருவாராக. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம், தியானிக்கலாம் இனி அடுத்த ஒரு நாள்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு கில்காலில் ஒரு புறப்படுதலை தாரும். ஸ்டார்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃப்ரம் கில்கால். ஸ்டார்ட் யுவர் லைஃப் ஃப்ரம் கில்கால். கில்காலில் இருந்து புறப்படுவோம். கில்காலுக்கு எனக்கு தேவை இன்றைய சபை கில்காலுக்கு திரும்பட்டும். அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம். சபை இன்னைக்குள்ள சபை, இன்னைக்குள்ள பெந்தேகோஸ்தே சமூகம் கில்காலுக்கு திரும்பணும். அடுத்த வாரங்களில் தியானிப்போம். கண்களை மூடுவோம். கர்த்தாவே, நிந்தை புரண்டு போகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவும் இரக்கங்களை பாராட்டுகிறவரும் ஆசீர்வதிக்கிறவரும் சகாயம் பண்ணுகிறவருமாயிருக்கிற நல்ல கர்த்தாவே, ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டி உம்முடைய கிருபை உள்ள நாமத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். தேவரீர் உமது பிள்ளைகளை விசாரித்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவ கரத்தால் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாக கர்த்தர் சகாயம் பண்ணியறல வேண்டும் என்று கிருபை உள்ள உம்முடைய நாமத்தில் அடியேன் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க, சகாயம் பண்ணுகிற தேவன் நீங்க, ஒத்தாசை பண்ணுகிற தேவன் நீங்க. தமது பிள்ளைகள் மேல் ஒத்தாசையின் கரத்தை நீட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையாய் ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரலோகத்தின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Blessed. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.